இந்த வீடியோல மணி earn பண்றதுக்கு ஒரு பிராண்ட் நியூ மெத்தட் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ஒரு வாரத்துக்கு $400 வரைக்கும் ஆட்டோபைலட் மோட்ல earn பண்ணிக்கலாம். ஆட்டோபைலட்னா என்னன்னா, நீங்க இப்போ செய்யற ஒரு வேலைக்கு உங்களுக்கு எப்போதுமே இன்கம் வந்துட்டு இருக்கிறது தான். இதை செய்யறதுக்கு உங்ககிட்ட ஒரு மொபைல் போன் வித் மினிமம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். எந்த விதமான ஸ்கில்ஸும் தேவைப்படாது. அண்ட் யார் வேணாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி earn பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் போறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபுல் டைம் ஜாப் போறவங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இதை வந்து செஞ்சுக்கலாம். So make sure to watch till the end. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எந்த வீடியோஸும் நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கூகுள் ப்ரௌசருக்குள்ள போயிட்டு Amazon Kindle அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டாவே இந்த வெப்சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல தான் நம்ம வந்து இப்போ earn பண்ண போறோம். எப்படின்னா புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி நம்ம வந்து earn பண்ண போறோம். புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுமா, அதுக்கு நான் வந்து புக்ஸ் எல்லாம் எழுதணுமா, நரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து பண்ண போறது இல்லை. நம்ம வேற ஒரு வெப்சைட்ல இருந்து புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். அவ்வளவுதான். பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புக்ஸ் யாராச்சும் காசு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா அதுல இருந்து 70 to 80% ஆஃப் இன்கம் வந்து நமக்கு வந்துடும். எல்லா ஆத்தர்ஸுமே வந்து அப்படிதான் earn பண்ணிட்டு இருக்காங்க இந்த Amazon Kindle வெப்சைட்ல. இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா புக்ஸுமே பாத்தீங்கன்னா 1000 சேல்ஸ்க்கு மேல வந்து போயிருக்கு. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் வந்து அதிக ப்ராஃபிட்டபிளா இருக்க போகுது. அண்ட் இன்னொரு என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய புக்குக்கு ரேட் கூட நீங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க பப்ளிஷ் பண்ண போற அந்த புக்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கூகுளுக்குள்ள போயிட்டு ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்டாவே இந்த வெப்சைட் வந்து இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் தான் நம்ம வந்து ஃப்ரீயா நம்மளுடைய புக்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட் பண்ணிட்டு Amazonல போய் பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ இங்க அப்படியே கீழே லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸா கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு கேட்டகரி நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு அதுல இருக்க புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணாலும் எல்லா கேட்டகரியும் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதுல யூடியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். வந்து யூடியூப் சம்பந்தமா இருக்க புக்ஸ் மட்டும் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. தேர்ட் புக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல 10,000 வியூஸ் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் தான் வந்து யூடியூப்லயும் சரி கூகுள்லயும் சரி நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மேபி இந்த புக்கெல்லாம் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இங்க வந்து அந்த புக்கை பத்தின சில டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா லைசன்ஸ் அப்படிங்கிற இடத்துல UPLR அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவங்க கொடுத்துருக்கணும். அப்பதான் நீங்க வந்து உங்களுடைய புக்ஸை டவுன்லோட் பண்ணி Amazon வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த புக்கை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் எங்கேயுமே வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபைல் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 3.54 MB தான். ஸோ கீழே போயிட்டு டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்லயோ இல்லை உங்களோட மொபைல்லையோ இது வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து புக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது எப்படி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே Amazon வெப்சைட்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா பிகம் அன் ஆத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே Amazonல அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். இங்கே தான் நம்மளுடைய புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்புக்கு நம்ம வந்து வரப்போறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிண்டில் இபுக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க புக்கை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா பப்ளிஷ் ஆயிடும். இப்போ உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், மணி எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா அதே பேஜ்ல யுவர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று காட்டுவாங்க. இந்த அப்டேட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய புக்ஸை யார் எப்பெல்லாம் வாங்கினாங்கனாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மணி டெபாசிட் ஆயிடும். நீங்க ஒரு தடவையும் வந்து வித்ட்ரா பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன்.